Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா பத்தாத பழைய ப்ளவுஸ் நம்ம வீட்ல நிறைய இருக்கும். அதை ரீயூஸ் பண்ணி இன்னைக்கு 5 ரீயூஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழைய காட்டன் ப்ளவுஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அது கலர்லாம் வந்து ரொம்ப டிம் ஆயிடுச்சு. அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா நீவி விட்டுட்டு இந்த கை போர்ஷனை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்றதுக்கு முன்னாடி அந்த தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்க. அப்பதான் வந்து தையல் வந்து பிரியாம இருக்கும். இப்போ அந்த கை போர்ஷன் ஃபுல்லாவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரியே இன்னொரு சைடு இருக்கிற கையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தையல்ல மட்டும் கத்திரிக்கோல் படாம பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம வந்து 2 கையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது என்னவா யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நைட்டி வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னர் வியரா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதும் அந்த எலாஸ்டிக் வச்சு அந்த இன்னர்ஸ் போடாம இது மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து தாராளமா அதை வந்து யூஸ் பண்ணலாம். கை வந்து கட் பண்ணிட்டனால ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப அந்த வேர்க்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காம ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐடியாவா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நீங்க பிளவுஸ்ல வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பழைய ப்ளவுஸை தூக்கி போடாதீங்க. ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கையை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஐடியா வந்து பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கை வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த கையை வந்து கரெக்டாக வந்து நம்ம செமி சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். ஏற்கனவே நான் அந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த ஹேண்ட் டவல் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் லிங்க் கொடுத்தேன், பட் நீங்கள் வந்து யாருமே பார்க்கல. அதனால நான் திருப்பி வந்து செஞ்சே காமிச்சிடுறேன். இப்போ அந்த மாதிரி செமி சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த ப்ளவுஸை வந்து அப்படியே வந்து ரிவர்ஸாக வந்து திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி முடிச்சதுக்கு அப்புறமா ஊசி நூல் வச்சு அந்த கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி தைச்சுக்கோங்க. தையல் வந்து நார்மலான தையல் தான். இப்படி உள்ள விட்டு விட்டு எடுத்தாவே போதும். இப்போ கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷன் வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிட்டு துணி எடுத்துட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது அப்படியே வந்து ரிவர்ஸ் பக்கமாக, அதாவது உள்ளே வந்து அந்த இருக்கிற மாதிரி மடித்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் இப்போ இது மேலேயே வந்து நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ தையல் போட்டு முடிச்சு லாஸ்ட்டாக வந்து முடிச்சு போட்டுட்டு இது அப்படியே வந்து இப்போ திருப்பணும் அப்படின்னா நம்மளோட அந்த ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடும். மேலே வந்து கைப்பிடி வச்ச மாதிரி ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்கள்ட்ட வேஸ்ட்டாக இருக்கிற லஞ்ச் டவல் இல்லை பழைய லஞ்ச் டவல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை கர்ச்சீஃப் இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த லஞ்ச் டவலை அந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி புடவை சுருக்கம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி சுருக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டாப்லர் பின் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து தையல் மிஷின் வச்சுருக்கீங்க, இல்லை ஊசி நூல் வச்சு தைக்கிறேன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். நான் வந்து ஸ்டாப்லர் தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க நடுவில் மட்டும் அந்த 3 மடிப்பு இருக்கிற மாதிரி மடிச்சு விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். இப்போ அது அப்படியே வந்துட்டு இந்த பக்கமாக திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பின் பண்ணியிருக்கிறதே வந்து தெரியாது, தைச்ச மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஹேண்ட் டவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சிங்க் ஏரியா கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஏற்கனவே நான் செஞ்சது தான், இன்னமும் அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்டர் வச்ச ஒரு குட்டி ப்ளவுஸ். இது வந்து ரொம்ப பழசு, பத்தாம போயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கையில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அது கொஞ்சம் கர்வாக இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு ரிவர்ஸாக திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டு ஃபுல்லாக வந்து ஊசி நூல் வச்சு ஃபுல்லாக தைச்சுக்க போகிறோம். இப்போ தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எப்போதும் எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி இப்போ இந்த எண்டில் இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே மடிச்சு விட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி சின்னதாக அந்த மூலையில் மடிச்சிங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அந்த முக்கோணத்தையும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படி திருப்பணும் அப்படின்னா நம்ம க்யூட்டான அந்த பவுல் வந்து அழகாக வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பார்டரை வந்து எனக்கு தூக்கி போட மனசே வரல. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து நூல் கண்டு அடுக்கி வைக்கிறதுனா அடிச்சு வைக்கலாம், இல்லை அடுக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹேர் பின்னு ஊசி இது மாதிரிலாம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இன்னொரு கையிலேயே நான் அதே மாதிரியே ஒரு பவுல் வந்து செஞ்சு வச்சிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. இந்த பார்டரில் ஒரு அழகான ஒரு இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னடா இன்னைக்கு வளையல் போட்டிருக்கேன்னு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கையில் வளையல் போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் சஜஷன் சிஸ்டர்.
ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கையை கட் பண்ணிவிட்டு மீதி ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷன், அதாவது முதுகு பகுதி இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கையை வந்து இப்படி கட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக சொல்லணுன்னா அந்த ரெக்டாங்கிள் பீஸை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஹாய் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. தன்யஸ்ரீ ஸ்ரீ தீக்ஷி அப்படின்ற சிஸ்டர் ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு தன்யஸ்ரீ அண்ட் ஸ்ரீ தீக்ஷிக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய். இப்போ பாருங்கள், அந்த முதுகு போர்ஷனை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே வந்து திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அடி பக்கத்தை மேல் பக்கம் வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ அது அப்படியே ரிவர்ஸாக வந்து திருப்பிட்டு இந்த கார்னர் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஊசி நூல் வச்சு தைச்சாலும் சரி, இல்லை ஸ்டாப்லர் பின் பண்ணாலும் சரி. நான் வந்து ஸ்டாப்லர் பின் தான் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டாப்லர் பின் பண்ணாவே அது வந்து தைச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டாப்லர் பின் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு ரிவர்ஸாக வந்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக அந்த கார்னர்லாம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு க்யூட்டான ஒரு பேக் மாதிரி ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஊசி நூல்லாம் வச்சு தைச்சோ இல்லை தையல் மிஷினில் தைச்சிங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ அது மாதிரி ஃபுல்லாக வந்து தைச்சாச்சு. இந்த நாட் வந்து ஒரு பழைய ப்ளவுஸில் இருக்க நாட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக மடித்து ஒரு ஹேண்டில் மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டு அதை ஊசி நூல் வச்சு தைச்சிக்கிறேன். உங்களோட இஷ்டம் தான். ஹேண்டில் பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம், சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ 2 சைடும் தைச்சு முடிச்சாச்சு. தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ஒரு பை வந்து ரெடி ஆகிடும். பட் இதை நான் ஹேண்ட் பேக்காக நான் வந்து செய்யலை. நீங்கள் ஹேண்ட் பேக்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் எங்கேயா போகணுன்னா கொடுத்து விடலாம். இப்போ இதை நான் என்னவா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம ஃபோன் சார்ஜர்லாம் போடுவோம் இல்லையா, அந்த ஃபோன் சார்ஜர் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான். இதே வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு இது மாதிரி சார்ஜர் வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் இல்லை, அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு. ஸோ இந்த ஐடியா தாராளமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சார்ஜரில் அந்த பேக்கை வந்து மாட்டி விட்டுட்டு அதில் வந்து ஃபோன் அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு க்யூட்டான பேக்கில் நம்ம ஃபோன் வந்து ஹேங் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சது தான். அந்த ஆஃப்ரிக்கன் டால், அதுக்கப்புறம் வந்து மேலே ட்ராயிங் எல்லாமே. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ண போக மீதி அந்த பார்ட் இருக்கு இல்லையா, முதுகு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த கொக்கி இருக்கிற சைடில் நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது கொக்கி இந்த சைடில் இருக்குது, அந்த பட்டியும் வந்து இந்த சைடில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக அந்த கீழே இருக்க பட்டியும் 3 ஹூக் வர மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது அந்த பட்டி போர்ஷனும் நமக்கு அப்படியே தான் இருக்குது மடங்கி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹூக் வந்து 3 ஹூக் வந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த போர்ஷன் தான் நமக்கு வந்து மீதி கிடைக்கும். இதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கரெக்டாக வந்து அந்த ஹூக் வந்து மாட்டுற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த கத்திரிக்கோலில் வந்து ஒரு ஹோல் போட்டிங்க அப்படின்னா அந்த ஹூக் வந்து மாட்டுற மாதிரி நமக்கு இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து மாட்டிக்கோங்க. இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஆயில் கேனில் இந்த மாதிரி கைப்பிடி, அதாவது ஹேண்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை மாட்டி விட்டுட்டு அந்த ஹூக்கை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் கண்டெய்னரை ஹோல்ட் பண்ணுற அந்த இதாக இருக்கும். வழுக்கிலாம் கீழே விழாது. பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், ஒரு கோல்டன் இது பூசின மாதிரி இருக்குது. அந்த ப்ளவுஸ் பீஸ் அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. இந்த ஆயில் கேனும் நம்ம செஞ்ச ஒரு ஆர்கனைசர் தான். இதோட லிங்க் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வேஸ்ட் பென் ரிவ்யூஸ் ஐடியாஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போ இதை ஒன்று அழுக்காயிடுச்சு அப்படின்னா இதை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே வேறு எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விளக்கமாரோட கைப்பிடி வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப கையில் வந்து குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லையும் இது மாதிரி இந்த ப்ளவுஸோட ஹூக்கை வந்து இந்த மாதிரி போட்டு மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப வந்து கையில் வந்து குத்தாது. அதே மாதிரி அந்த விளக்கமார் சீவும் வந்து கீழே வந்து அடிக்கடி விழுந்துட்டே இருக்காது. நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுற்றி டைட்டாக வேணுமோ அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த ஹூக்கை வந்து நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். அது ஒருத்தவங்களுக்கும் மாறுபடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி பிடிச்சி கூட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம தூக்கி போடுற ப்ளவுஸில் நிறைய ஐடியாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கிராஃப்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சிருந்தாங்க. மெயில் ஐடி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தா, அதனால் இன்ஸ்டாவில் அனுப்பிச்சிருந்தாங்க. அனிஷா ஜோஸ் அப்படின்ற சிஸ்டர் கேலண்டர் செப்பல் ஸ்டாண்ட் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிர்மலா கலா அப்படின்றவங்க நம்ம செஞ்ச அந்த சைட் டேபிளும் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் கேனில் ஒரு இதுவும் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். அதுவும் சைட் டேபிள் அமேசிங்காக இருக்குது. லவ்லி கேர்ள் அப்படின்றவங்க பேங்கிள் ரிவ்யூஸ் ஐடியாஸ்லேருந்து பார்த்து செஞ்சு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது சிஸ்டர். அதுக்கப்புறம் அகல்யா மூர்த்தி அப்படின்ற சிஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய இது வந்து செஞ்சு அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஆஃப்ரிக்கன் டால், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மொபைல் ஸ்டாண்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ்ன்னு போட்டு நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டால் தான் நான் என்னால் இந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியுது. உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.